வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டர் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோயினா ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அவன் யாரு என்னன்னு ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஒரு இடத்துக்கு மேலே ட்விஸ்ட் டெலிவர் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப வீக்கஸ்டாக இருந்தது. மேக்கிங் அதை விட போராக இருந்தது. படத்தில் இவங்க வந்துட்டு அந்த ஒருத்தன் கடத்துறான அந்த ஒரு மொமெண்ட் இல்லையா, நம்ம வேற யாரையும் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இதுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அந்த காட்டின விஷயம் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்கிறான், எதனால கடத்துறேன், எதனால வந்துட்டு ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபிளாஷ்பேக் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சில்லித்தனமாக இருந்தது. அந்த ஃபிளாஷ்பேக்கை எப்படி யோசிச்சு அதையும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அது இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவன் சொல்லி எடுத்தது. அந்த சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை இவன் காட்டினது, இவன் வந்துட்டு இப்போ சைக்கோ கொலகாரனா வந்துட்டு மாறினது, அத்தனையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு சின்ன விஷயம் தான். அதை காட்டினதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணதை வச்சு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு எமோஷனல் கனெக்டாக இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இந்த படம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சுமாரான படமாக இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் தள்ளி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஹரிஸ் பிரியாடியை வந்து டான் மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு கேரக்டர் ரொம்ப டம்மியாக்கிட்டாங்க. நன்றி, வணக்கம்.